அக்கினி மதில் நீரே, எங்கள் ஆறுதல் மழை நீரே. அக்கினி மழை நீரே, எங்கள் ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. சொல்லுவோம். நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. விலனெல்லாம் நீதானையா, என் பெரியவும் நீதானையா. விலனெல்லாம் நீதானையா, என் பிரியவும் நீதானையா. நன்றே 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 நன்றே. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடு. அப்ப சமூகத்தில் கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடு. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றே 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 நன்றே. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய இயேசு நல்லவர். ஆமென். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். நான் நம்பியிருக்கிறவர் மகா வல்லமையுள்ள தேவன். அவர் இந்த வானத்தையும் பூமியும் படைத்து சிருஷ்டித்திருக்கிறார், உருவாக்கியிருக்கிறார், நம்மை உருவாக்கியிருக்கிறார். ஆண்டவரை பெரியவரை நினைக்கணும். ஆமென். இந்த உலகத்தை பெருசாக யார் நினைக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இயேசுவை பார்த்தா சின்னவராக தெரியும். இயேசுவை பெரியவராக யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தை பார்த்தா பவுல் சொல்ல மாதிரி குப்பை. பவுல் சொல்ல உலகத்தை பார்த்து என்ன சொல்கிறாரு? குப்பைன்றாரு. பெரிய ஐஸ்வர்யவான் பவுல் சொல்ல சாதாரணமான ஆள் கிடையாது. எத்தனையோ கோடிக்கு, எத்தனையோ படிப்பில் செல்வந்தன். அவர் பார்த்து சொல்கிறார் குப்பைன்றார். பணத்தை எல்லாம் பார்த்து குப்பைன்றார். சூத்திரம். ஏன்னா அந்த தேவ பிரசன்னத்துக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோம். ஈஸ்வர என்னுடைய அப்பாவுக்கு முன்னால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம அப்பா பெரிய தெய்வன். அவரை நம்பி போகிறதில் ஒரு நாளும் கைவிட மாட்டோம். ஒரு வசனம் படிப்போம். யாக்கோபு 1:17 ஆண்டவருக்கு மகிமுண்டாவதாக. யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து
இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஒரு ஈவும், அல்லையிலே சொல்லுவோம், எந்த ஒரு ஈவும் நன்மை அப்படின்னு சொல்லலாம். எத்தனை இருக்கு, எத்தனையோ எடுக்கலாம். இன்னைக்கு நம்ம சுகமா இருக்கிறோன்னா அது கிருபை, அல்லையிலே சொல்லுவோம். நன்மையான எந்த நன்மை வந்து ஏசப்பா கிட்ட இருக்குது. நன்மையான எந்த ஒரு ஈவு, பூரணமான எந்த ஒரு வரமும் வரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லையிலே சொல்லுவோம். அல்லேலூயா. எந்த நன்மையா நம்முடைய வீட்டில் 100 ரூபாய் இருந்தாலும் சரி ஆண்டவர் கொடுக்கிறது, 10,000 ரூபாய் இருந்தாலும் கர்த்தர் கொடுக்கிறது தான், நன்மை தான். அந்த ஈவெல்லாம் வந்து வருக கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். தெய்வம் நமக்கு அருகிற கிருபை. சகோதரர் சொன்ன சாட்சியில் கூட எவ்வளோ பெரிய அற்புதம், அதெல்லாம் ஒரு பெரிய நன்மை இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கி எந்திக்கிறோன்னா அவருடைய கிருபை இல்லை, அல்லையில சொல்லுவோம். எத்தனை காரியத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த உலகத்தில், எத்தனை மரணங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் புதுசு புதுசாக திகிலான செய்திகளாக வந்து கொண்டு இருக்கிறது. அது அப்படி தான் இருக்கும். என்னது கடைசி காலம், அல்லையில சொல்லுவோம். எங்கே பார்த்தாலும் யுத்தங்களும் பஞ்சங்களும் மரணங்களும் கொடிய வியாதிகளும் இந்த பொல்லாத உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளை எத்தனையோ ஒரு பற்றாக்குறையில் நம்ம சில வேளையில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நன்மையான எந்த ஒரு தொழில், ஒரு வருமானம், உழைப்பு இல்லை. மனுஷனுக்கு அன்னாடு தேவை, நல்ல உழைப்பு வேணும், நல்ல வருமானம் வேணும், நல்ல மனைவி கிடைக்கணும், நல்ல பிள்ளைகள் வேணும், நல்ல வீடு வேணும். இதெல்லாம் ஒரு நன்மை தானே, ஒரு சுகமே நன்மை தானே, அல்லையிலே சொல்லுவோம். கடவுள் நம்மளை சுகத்தோடு வச்சிருக்கிறாருன்னா அதை வேறு நினைக்கிறது இல்லை. நம்மளோட எத்தனை பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க அதை நினைக்கிறது இல்லை. நம்மளோட பெருசாக இருக்கிற நம்ம இப்படி இருக்கிறவன் அதுதான் நம்ம நினைப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எந்த நன்மையாக அவங்க வாழ்க்கையில் எந்த நன்மையாக இருந்தாலும், எந்த வரமாக இருந்தாலும், தேவன் பரலோகத்தில் உண்டாகி அவர் கொடுத்தா தான், அல்லையிலே சொல்லுவோம். அவர் கொடுக்காம அந்த உலகத்தில் யாரால வீடு கட்ட முடியாது. அவர் கொடுக்காம நல்ல மனைவி கிடைக்காது, நல்ல புருஷன் கிடைக்காது, நல்ல பிள்ளைகள் கிடைக்காது, நல்ல எதிர்காலம் கிடைக்காது, சுகம் கிடைக்காது. அவர்கிட்ட இருந்து வர்ற ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா சொல்லுவோம். அதை நினைவிலே யோசிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இதுவரை எல்லா காரியமும் தேவன் அவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், தேவன் கொடுத்த வரம். மனைவி கொடுப்பது தேவன் கொடுத்த வரம், பிள்ளைகள் கொடுப்பது ஒரு வரம். சோத்திரம். பெற்றோர்கள் நல்ல பெற்றோர்கள் கொடுப்பது தேவனுடைய வரம், நல்ல வீடு கொடுப்பது தேவனுடைய வரம். அல்லேலூயா சொல்லுவோம். நேற்றை கூட ஒரு பிள்ளைகள் வீட்டில் காங்கிரீட் ஊற்றுறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அப்படி எங்கள் பிள்ளைகளெல்லாம் வீடு கட்டணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அது என்னமோ அப்படி ஒரு ஆசை நமக்கு. இப்போ சபையில் 3-4 பேர் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. போன மாதம் போன வருஷத்தில் 3-4 பேர் வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணாங்க. எனக்கு எல்லாரும் எங்கள் சபைக்கு வர்ற பிள்ளைகளுக்கெல்லாம் வீடு நீங்கள் கொடுக்கணும் ஆண்டவரே. ஆமென். சத்தம் அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, வீடு இல்லாத பிள்ளையே, இடம் இல்லாத பிள்ளையே, வேலையில் சம்பள பற்றாக்குறை இருக்கிற பிள்ளையே, இயேசுவை நோக்கி பார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்க அவரால் முடியா. உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க நம்ம இயேசுவால முடியும். அவர் நல்லவர். உன் தேவையை சந்திப்பதற்கு அவர் நல்லவர். என் சொந்த பலத்தில் நான் உருவாக்கிறோன்னு சொல்லக்கூடாது. நான் உழைச்சிருவேன், நான் முன்னேறிடுவேன், கார் வாங்கிடுவேன், அதை வாங்கிடுவேன். கிருபைப்பா. அல்லேலூயா சொல்லுவோம். அது என்ன தெரியுமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே சொல்லுவோம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்கும், நடத்துகின்றது உங்க கிருபைதான். என்னை நடத்துகின்றது. அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு சுகமா இருக்கிறோமா? அவர் கிருபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு எத்தனை பேர் வியாதியில், வேதனையில், ஆக்சிடென்ட்ல, விபத்தில் நொறுங்கி போய் கிடக்குறாங்க தெரியுமா? அவங்கள காட்டி நம்ம நல்லவர்களா? இல்லை, அவருடைய கிருபை. ஆமென், அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளை பிதாவின் இடத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும்
யாதொரு வேற்றுமையின் நிழல் இல்லை, மாறுதல், வேற்றுமையின் நிழல். அருமையான கருத்து. கடவுளிடத்தில் எந்த ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தருக்கு கொடுத்தா உண்மையாக கேட்டால் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுவான். அவரிடத்தில் எந்த மாறுதலும் வேற்றுமை நிலை எதுவுமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். தேவனிடத்தில் நாம் பல இன்னும் எத்தனையோ நன்மையை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் ஆண்டவர் கொடுப்பார், இன்னும் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். இந்த வருஷத்துலலாம் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார் அப்படின்றதெல்லாம் நான் யோசித்து பார்த்து ஆண்டவருக்கு கண்ணீரோடு நன்றி செலுத்துவேன். ஏசுப்பா, இதுக்கெல்லாம் நாங்கள் தகுதியா? எங்கள் மேலே நமக்கு எத்தனை அன்புப்பா. ஆமென், சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம மேலே ஏசப்பாவுக்கு எவ்வளோ அன்பு நம்ம மேலே அப்பா வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளையே, அவருக்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த நன்மைகள்லாம் பெறுறதுக்கு நம்ம இன்னும் நம்முடைய தேவை நிறையா இருக்குது. இன்னும் நமக்கு நிறைய ஆண்டவர் செய்யணும். வேலையில் மாற்ற வரணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவருக்காக ஏதாவது இந்த உலகத்தில் செய்யணும். இன்னும் எனக்கு நிறைய நல்லது நடக்க. இன்னும் தேவையில்லாதவங்க யாராவது இருக்காங்களா? இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் சாகிற வரைக்கும் தேவை இருக்குது. ஆமென். எல்லா நாளும் தேவை, அது ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் மொத்தமாக ஒன்று போல் ஆண்டவர் கொடுத்து ஒரே நாளில் முடிக்க மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக செய்வார். கொஞ்சம் அவர் அப்படியே செய்வார். ஒரு காரியத்தெல்லாம் அப்படி மெல்ல மெல்ல ஒரு கட்டத்தில் ஒரு தேவையை சந்திப்பார், அடுத்த ஒரு கட்டத்தில் சந்திப்பார். அப்படியே ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. கரவலான ஆடுகளை நடத்துவது போல கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இதுக்கு என்ன செய்யணும்? இன்னும் நம்ம ஆண்டவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட பரிசுத்தவான்களுடைய வரலாறுகளை பார்க்கணும். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நான் காலையில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது யோசித்தேன், ஏசப்பா, ஒரு காலத்தில் ஒரு சினிமா பைத்தியம் பிடிச்சி ஒரு பித்தா அடைஞ்ச நாயா. சினிமா தான் கடவுள்னு நினச்சேன். என்னுடைய 12வது வயதிலிருந்து என்னுடைய 18வது வயது வரைக்கும் சினிமா பைத்தியம். நானே பேசியிருக்கிறேன், என்னடா இது பார்த்து நமக்கு லூசு தான் பிடிச்சிருப்போம் என் வாயினாலே சொல்லியிருக்கிறேன். அப்படியே அந்த பைத்தியம் பிடிச்சி போய் திரிஞ்சு சிவாஜி, எம்ஜிஆர்னு சொல்லி நெஞ்சில் பாக்கெட்டுகளை அவங்க படங்களை வச்சுக்கிட்டு பெரிய அட்டகாசம் போடணும். எப்போ 12 வயசுலேருந்து 18வது வயசு வரைக்கும் அவங்கள ஹீரோவாக நினச்சேன். இன்னைக்கு காலையில் ஜோமனும் யோசிங்க, ஏசுப்பா, எங்களுக்கு அவங்களாயா ஹீரோ? எங்கள் ஹீரோ யாரு? ஆபிரகாம். அல்லேலூயா சொல்லுவோம். இப்பளுடைய ஹீரோ யாரு? ஈசாக்கு. ஆமென். இப்பளுடைய ஹீரோ யாரு? இஸ்ரவேல். அல்லேலூயா சொல்லுவோம் சத்தமா. நம்முடைய இப்பளுடைய ஹீரோ யார்? பேதுரு, யோவான், யாக்கோபு, எலியா. இவங்க தான் என் பரிசுத்தவான்கள். அவங்கள பற்றி யோசிச்சுவோம். அவங்க அருவருப்பானவர்கள். சினிமா நடிகளாம் அருவருப்பானவர்கள், அருவருப்பான அசுத்தம் நிறைந்தவர்கள். நான் சொல்லுவேன் அதை தைரியமாக. அவங்களாயா நமக்கு ஹீரோ? அவங்களவா தலைவராக வச்சு கொண்டாடுற? அப்படி பண்ணாதப்பா சகோதரா. நீ ஆபிரகாம ஹீரோவா பாரு. ஆமென். ஈசாக்கு ஹீரோவா பார்க்கணும். இந்த ஹீரோ ஈசாக்கை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவர் ஈசாக்கு ஒரு பெரிய ஒரு ஹீரோ. இவரை பற்றி என்ன பைபிளில் போட்டிருக்கு? ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 63வது வசனம். இந்த ஹீரோவை பற்றி பேதத்தில் படிக்க போகிறோம். ஆதியாகமம் போதும், அவ்வளோதான். இந்த இடத்துல பாருங்க, நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நம்ம தேவனிடத்தில் நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. ஏசப்பட்டேன் அல்லேலூயா சொல்லுவோம். நீங்கள் விரும்புகிற நன்மை இயேசுநாதர் கொடுப்பாரையா. அது கொண்டே ஒன்று செய்யணும். என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து. அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வாலிபன், இந்த காலத்தில் உள்ள வாலிபனை பற்றி பார்ப்பான். இந்த காலத்தில் வாலிபன் என்ன செய்வான்? இந்த காலத்தில் நம்முடைய வாலிப பையங்கள்லாம் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் நாட்டில். அருமையான இந்த காலத்தினுடைய வாலிபர்கள் எல்லாம் நிறைய வாலிபர்கள் நல்லா இல்லை. எத்தனையோ வாலிபர்கள் இன்றைக்கி, வாலிப பெண்கள், வாலிபர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கி அழிந்து கொண்டிருக்கிறாங்க. தீய பழக்க வழக்கங்களுக்கு, மது போதை பழக்கங்களுக்கு. நான் கேட்பேன், ஏசப்பா, இந்த மதுக்கடை மாட்டம் அடைச்சிட்டாங்கன்னா இளைய தலைமுறையை காப்பாற்றலாமே அப்படின்னு யோசிப்பேன். ஏன்னா இன்றைக்கி இளைய தலைமுறைகளெல்லாம் எதில் போய் தியானமாக இருக்கிறான்? குடி போதையில், அசுத்தத்தில், தீய பழக்கவள் அடிமையாகி அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்துல பார்க்குறோம்,
இந்த ஒரு வாலிபன் சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணுறதுக்காக அவர் போய் ஜெபம் பண்ணுறதுக்காக அல்லேலூயா சொல்லுவோம். பரலோக தெய்வத்தை குறித்து, என்னை படைத்த தேவன் யார், என்னை உருவாக்கினவர் யார், இந்த உலகம் எப்படி உண்டானது, இந்த சிருஷ்டிப்பை பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா, இந்த வானம் பூமியெல்லாம் படைத்தது, இவ்வளோ பெரிய பூமியை படைச்சிருக்கிறாரு. நான் கேட்பேன் சில வேளை, ஏசப்பா எப்படி ஆண்டவர் இவ்வளோ பெரிய பூமியை படைச்சிங்க அப்படிப்பேன். எப்படா இப்படி படைச்சிருக்கிறாரு, இவ்வளோ பெரிய பூமியை, இவ்வளோ பெரிய ஆகாயத்தை, உலகம் எத்தனை நாடு, எத்தனை தேசம், எவ்வளோ பெரிய கடல், எப்படி உருவாக்குனாரு, எப்படி ஆண்டவரை படைச்சிங்க அப்படின்னு கேட்பேன். அவர் சொல்லுவார், நான் ஏசப்பாடா. ஆமே, அவர் இயேசு. ஆமே, நல்ல சொல்லுவா, அவர் ஆண்டவர், அவர் தெய்வம். அப்போ பாருங்க, அதை குறித்த ஒரு சிந்தனை, அதை குறித்த ஒரு தியானம் இல்லையே. நம்ம யோசிப்போம், நம்ம எத்தனை சாயங்கால வேலை தியானம் பண்ண கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுறோமா? ஒரு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது ஐயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சொல்லுங்க அப்படின்னா உடனே எல்லாம் ஸ்தோத்திரம் சத்தமாக சொல்ல வேண்டாமா? நம்மளை சுற்றி இருக்கிற உலக மக்கள்லாம் நிற்கிறாங்க, அவங்களுக்கு முன்னால் ஸ்தோத்திரம் சொல்லும்போது என்ன சொல்லணும்? ஆமென் நல்ல சொல்லுவான். ஐயோ என்ன நினச்சி ஸ்தோத்திரம் போட்டால் நினச்சிக்கிடுவாங்களோ? அப்படியா? பைக்கிரங்கமாக ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுவோம். அன்றைக்கி காங்கிரீட் போடுற வீட்டில் சோத்திரம் பண்ணுங்க அப்படின்ற 3 உட்காந்துட்டு இருக்கு, நிற்கிறீங்க. சோத்திரம் பண்ண சத்தமாக சோத்திரம் சொல்ல வேண்டியதானே? அவர் சொல்கிறாரு, டேவிட் கணேசன் சொல்கிறாரு, ஏன் ஆண்டவர் நீ ஸ்தோத்திரத்தினால உன் வாய் வலிக்கவா போகுது, உன் வாயில் உனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிம்பாரு டேவிட் கணேசன் மிஸ்னரி. அவர் சொல்கிறாரு, துதிக்கிறதுல என்னப்பா கஷ்டம், சோத்திரம் சொல்லும் பொழுது என்ன செய்யணும்? சத்தமாக நல்லா இன்னிருந்து கவனிங்க. கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, சடங்கு வீடாக இருந்தாலும் சரி, சாவு வீடு, எங்கள் வீடாக இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னா எல்லாம் தயவுசு கையை வைத்து நல்லா இப்போ சொல்லுவோமா எல்லாம் கையை வைத்து சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் 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 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஏசப்பாவை நம்ம சந்தோஷப்படுத்தணும். பாருங்க, ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வருது, ஏரோது குறித்த நாளிலே பிரசங்கம் பண்ணினான். பிரசங்கத்தை கேட்டவன ஜனங்களாம் சொல்கிறாங்க, இது மனுஷ சத்தம் அல்ல, இது தெய்வ சத்தம்டா அப்படின்ட்டாங்க. நடந்து என்ன தெரியுமா? தெய்வ சத்தமாக இருந்தால் என்ன தெரியுமா? அவன் தேவனை மகிமைப்படுத்தாதனாலே தேவன் அவனை அடித்தார், அவன் புழுத்து இறந்து போனான் அப்படின்னு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வருது. பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எடுக்க வேண்டாம், அந்த அதிகாரத்தில் இருக்குது கடைசி பகுதியில். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தலைன்னா, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு நீ தேவனுக்கு கனத்தை கொடுக்கலைன்னா அது பெரிய தவறு. அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை நன்மையை கடவுள் நம்ம கொடுத்துருக்கிறாரு. எந்த நன்மையும் பரத்திலிருந்து கொடுக்கப்படுதுயா, சும்மா வராது. தியானம் பண்ணுற நீ உனக்கு தேவை இருக்கா, வேலையில் மாற்ற வேணுமா, பொருளாதாரம் வேணுமா, ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரம் உட்காந்து ஆண்டவர்கிட்ட அழுது பாறேன். அருமையானவர்களே, ஏன்னா இதெல்லாம் நாங்கள் அனுபவத்தில் சொல்கிறோம். வாழ்க்கையில் எங்கேயோ போய் படிச்சுட்டு பைபிள் காலேஜ் போய் படிச்சுட்டு சொல்கிற ஊழியம் நம்ம ஊழியம் கிடையாது. நம்ம அப்படியே அனுபவித்து ஏசப்பாவை டேஸ்ட் பண்ணி அப்படியே சொல்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். அருமையான கருத்து. ஆண்டவரை ருசித்து சொல்லணும். எந்த பைபிளுக்கு படித்தாலும் நீ ஆண்டவரை ருசிக்காமல் பிரசங்கம் பண்ணால் ஒன்றுமே கிடையாது. சோத்திரம். ஆண்டவர் செய்த நன்மைகளை அவருடைய ஜெபம் பண்ணி, இப்போ இந்த ஈசாக்கு பாருங்கள், எதுக்காக ஜெபம் பண்ண? தாயார் மரிச்சிட்டாங்க. இப்போ அவர் ஆபிரகாம் இருக்கிறாரு. இப்போ இவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேண்டும், நல்ல மனைவி வேண்டும். அது இவராக போய் தேர்ந்தெடுத்தாரா? அப்படிலாம் கிடையாது. எங்கள் ஜெபத்தில் இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமாக சொல்லுவோம். அல்லேலூயா. இவராக போய் எனக்கு ஒரு பெண்ணு வேணும் அப்படின்னு தேடி அவர் பார்க்கல. ஆனால் இவர் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து, ஏசப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தாங்க ஐயா. ஆமாம், அப்படி கேட்டு நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா அதில் ஏக நன்மை உண்டு, ஏக ஆசீர்வாதம் உண்டு. உங்கள் சந்ததியில் ஏகப்பட்ட விருத்தியை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தருடைய தேவனிடத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக கேட்கணும், ஜெபம் பண்ணணும். ஏசப்பா எனக்கு திருமணம் நடக்கணும், ஏசப்பா எனக்கு அருமையான திருமணமாகாத பிள்ளைகளே நீயா போய் தேர்ந்தெடுக்காத, கடவுள்கிட்ட கேளு. அல்லேலூயா சொல்லுவோம். நீயா தேர்ந்தெடுத்தனா அது உனக்கு அவ்வளோ
விசேஷமாக இருக்காது. நீ கடவுள்கிட்ட கேட்டு, ஏசப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தாங்க ஆண்டவர். அவர் அந்த தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். நடக்கிற சம்பவம் அடுத்த வசனத்தில் நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா, ஈசாக்குக்கு ரெபெக்காளை பெண் பார்த்து வேலைக்காரன் அழகான ஒரு பெண்ணை கொண்டு வந்து ஜெபம் பண்ணி தியானம் பண்ணி முடிக்கிறாரு. அந்த பெண் வந்து முன்னால் நிற்கிறாங்க. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இதுதான் எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஒரு ஈசாக்கு தியானம் பண்ணி ஜெபித்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிற பொழுது ஒரு அழகான பழுதில்லாத பரிசுத்தமான ஒரு மகளை கொண்டு வந்து அந்த ரெபெக்காளை கொண்டு வந்து ஏசப்பா ரூத்துக்கு கொடுக்குறாரு. எப்போ கொடுக்குறாரு? ஜெபம் பண்ணி கண்ணை முழிச்ச உடனே. அல்லேலூயா சொல்லுவோம். அருமையானவர்களே, நீங்கள் அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி கேளுங்க. ஆண்டவர்கிட்ட தியானம் பண்ணுங்க. ஜெபத்தில் உட்காருங்க. ஸ்தோத்திரம். தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. நல்ல இந்த செல்லில் கூட ஸ்தோத்திரப்படி 1000 ஸ்தோத்திரப்படி இப்போ சொல்லுங்களேன். உட்காந்து முழங்கால் போட்டு மௌனமாக நம்முடைய கவலையே நினச்சி அது நடக்கலை இது நடக்கலை அப்படி கடன் பிரச்சனை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல. ஏன் ஆண்டவர்கிட்ட சொன்னா என்ன? அல்லேலூயா சொல்லுவோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால உங்கள் கவலைகள் அவர் மேலே வைத்து விடுங்க. நம்ம விசாரிக்கிற தெய்வம் இருக்கிறார். இப்போ ஈசாக்கு அப்பாட்ட ஏசப்பா எனக்கு ஒரு வரம் வேண்டும். மனைவி வந்து ஒரு வரம். கணவன் என்பது ஒரு வரம் தான். இப்போ வரம், இப்போ நன்மையான எந்த ஒரு ஈவும் பூர்ணமான எந்த வரம் அப்படின்னா ஆவிக்குரிய வரங்கள், குணமாக்குற வரம், பேய் துரத்துற வரம், அது மட்டும்தான் நினச்சிடக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமே ஒரு வரம் தான். அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு நன்மை தான். ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அது ஒரு வரம், கடவுள் கொடுக்குற வரம் தான், பாக்கியம் தான். அவருக்கு மகிமையை செலுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையானவர்களே, இப்போ இந்த ஈசாக்கு அவங்க எப்படி செயல்பட்டாங்களோ அதே மாதிரி நாமளும் அதான். அப்பயே அவங்க தான் நம்முடைய ஹீரோ. சினிமாக்காரன் அவங்கள ஹீரோவாக்கணும், அவன் புத்தி தான் வரும். அருமையானவர்களே, நமக்கு தேவனுடைய பரிசுத்தம் அவங்களுடைய புத்தி நமக்கு வரணும். அல்லேலூயா சொல்லுவோம். இவங்களுடைய புத்தி வந்துருச்சுன்னா எப்படி? அந்த ஈசாக்கு இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். சரி, அடுத்து இவருக்கு என்ன நடந்தது? இப்போ ஒரு வரம் வந்துருச்சு, ஒரு ஆசீர்வாதம் வந்துருச்சு, ஒரு நன்மை வந்துருச்சு. சரி, இது அடுத்த நன்மை வேணும். ஒரே இதோட கடவுள் வந்து நம்மளை அப்படி அந்த ஆசீர்வாதத்தை மொத்தமாக கொடுத்து ஆண்டு போடான்னு சொல்லலை. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தாய் இறந்தாச்சு, ஒரு நல்ல ஒரு துணை வேண்டும். கடவுள் நல்ல ஒரு வரத்தை, ஆசீர்வாதத்தை, பழுதற்ற ஒரு மகளை ரெபெக்கா, நல்ல ஒரு குணசாலி. அந்த அம்மா பாருங்கள், ரொம்ப ஆசீர்வாதம் உண்டு. ரெபெக்காவை பற்றி பார்க்கும்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு கடத்தில் பாருங்கள், அந்த பெண்ணை பார்ப்பதுக்காக அந்த வேலைக்காரன் போன உடனே அந்த வேலைக்காரன் சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு. அந்த அம்மா சொல்லுது, உமக்கு மாத்திரம் அல்ல, உமக்கும் தண்ணி கொடுப்பேன், உங்களுடைய வேலை உங்க கூட வந்தவங்களுக்கும் தண்ணி கொடுப்பேன், உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணி குடிக்க கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுவோம். இந்த காலத்து மாதிரி கிடையாது. பைப்பை திறந்தவொடனே தண்ணி வந்துடும். அப்போ அப்படி இல்லை. 40 அடி 50 அடி 100 அடி ஆழத்தில் கிணறு இருக்கும். கிணறுலேருந்து இறைச்சி அந்த கிணறுல கயிறை விட்டு இறைத்து, அந்த வேலையெல்லாம் நாங்களாம் செஞ்சுருக்கிறோம் ஒரு காலத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இறைத்து தண்ணியை எடுத்து குடங்குடமாக ஒட்டகம், ஒரு ஒட்டகம் எத்தனை 20 ஒட்டகம் கூட குடிக்கும் ஒரு ஒட்டகம். இப்படி 10 ஒட்டகம், 10 எத்தனையோ ஒட்டகம் அதில் வந்திருக்கு. அவ்வளோ ஒட்டகத்துக்கு தண்ணி வார்க்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். தன்னுடைய கஷ்டத்தை பொறுப்பென்று பாராமல் நற்கிரியில் நாமளும் அப்படி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு குணமான பெண்ணை கடவுள் கொடுத்தார். சரி, இப்போ அடுத்து அவங்களுக்கு 2வது ஆசீர்வாதம் வேணும். அதோட நின்றக்கூடாது. அடுத்த ஆசீர்வாதம் என்ன? 2வது வரம் என்ன? 2வது நன்மை என்ன பார்க்க போகிறோம். அதே ஆதியாகம புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 20வது வசனம். அல்லேலூயா சொல்லுவோமா. முதலாவது அவருக்கு ஒரு நல்ல ஒரு துணை வேணும். சரி, கர்த்தர் கொடுத்துட்டாரு. அடுத்து என்ன செய்யலாம்? கடவுள் பெண்டிங் வைக்கிறாரு. என்ன பெண்டிங் வைக்கிறாரு? 20 வருஷம் ஈசாக்குக்கு குழந்தை இல்லை. எத்தனை வருஷம்? 20 வருஷம். சில ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் கடவுள் ஏசப்பா பெண்டிங் வைக்கிறாருன்னா ஆண்டவர்கிட்ட போடும். ஆமே, அவர்கிட்ட நீ போகணும்.
அவரிடத்துல நீ சேரணும். இப்போ இந்த இடத்துல கர்த்தர் இவங்களுக்கு ஒரு பெண்டிங்கை வச்சார். யார்? இப்போ தியானம் பண்ணார், ஜெபம் பண்ணார், பதத்தில் காத்திருந்தார், மணிக்கணக்காக காத்திருந்தார், அழகான ரூபதியை கொண்டு விட்டார். இப்போ என்ன செய்யணும்? 20 வருஷமாக ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை பெண்டிங்கில் போட்டார். இப்போ நம்மளாம் யோசித்து பார்ப்போம். வீடு கட்டுறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை, லேசாக எடுத்துடாதீங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராய் கட்டளின் பிரயாசம். கடவுள் தான் என் வீட்டை கட்டுறாரு. நீ கடவுள் தான் உங்களுக்கு வீடை கொடுப்பாரு. ஒரு சகோதரிக்காகலாம் அந்த இடத்துல அந்த வீட்டுக்காக எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு போகிறோம். அந்த சத்யா சகோதரி அவங்களுக்கு, அவங்க நம்ம சபைக்கு வரும்போது அவங்களுக்கு வீடு இல்லாமல் அவங்க வீட்டுக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஒரு வசனம் நாகூமில் சொல்லி வசனத்தை சொல்லி ஜெபிச்சிருக்கோம். என்ன ஆண்டவரே, அவங்க கோயிலுக்கு அந்த கட்டுகளை எடுத்துருங்க. அவங்களுக்கு தெரியும், இப்போ வந்திருக்காங்க சகோதரி, இந்த கட்டுகளை அருங்க ஆண்டவரே, இந்த தடையை நீக்குங்க ஆண்டவரே. இந்த உபவாச ஜபத்தில் அதான் அந்த உபவாச ஜபத்துக்கு வாங்கினா நிறைய பேர் நினைச்சது இல்லை. அருமையான தேவனோடு போய் நீங்கள் உங்கள் காரியத்துக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்து பாருங்கள். அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஈசாக்கு தன் மனைவிக்கு குழந்தை இல்லைன்னு செஞ்சதுனால அவர் என்ன செஞ்சாங்க? அவங்க கேரக்டர் என்னவா இருந்தது? கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து வேண்டுதல் செய்கிறாங்க. எத்தனை நாள்? 20 வருஷம். ஆமே அல்லேலூயா சொல்லுவோம். 1 வருஷம் 2 வருஷம், எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணுறாங்க? 20 ஆண்டுகளை. இயேசுப்பா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணுமே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தாங்கப்பா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தாங்கப்பா. எந்த நன்மை பூர்ணமான எந்த ஒரு நன்மையான ஈவும், அல்லேலூயா சொல்லுவோம், நன்மையான எந்த ஒரு ஈவும், பூர்ணமான எந்த ஒரு வரம், அல்லேலூயா சொல்லுவோம், அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நீங்களே ஒரு ஆசீர்வாதத்தை உருவாக்க முடியாது ஐயா. நீங்களே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று அவர் இல்லை, அவர் வேலை செய்துக்கு பலனை கொடுக்கலாம், வேலை செஞ்சிருவீங்களா? நீங்கள் வாங்கி சம்பாதிக்க முடியுமா? நீ சம்பாதிக்க வேண்டிய பலனை அவர் கொடுக்குறாருல, நடக்கிறதுக்கு வேண்டிய பலனை கொடுக்குறாருல. அவர்னால தான் நம்ம இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம். ஏசப்பா தான் அந்த கிருபையை கொடுக்குறாரு. எனக்கு அவர் இல்லாமல் நம்ம முன்னேற முடியாது ஐயா. சோத்திரம். 240 பேர் இங்கேருந்து லண்டனில் சம்பாதிக்கிறதுக்காக போனாங்க, மருத்துவ குழுவோட. அங்கே போய் மருத்துவம் பார்த்து டாக்டர் ஆகி படித்து எவ்வளோ சம்பாதிக்க வேண்டும் என்று ஒரே ஒரு குடும்பம், ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து 5 பேர் ஃப்ளைட்டில் லண்டனுக்கு ஏறி போன குடும்பம். அந்த குடும்பமே இல்லையா? பாருங்கள், எவ்வளோ வருத்தம் இல்லை? அதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்களா? அந்த குடும்பமே இல்லை. எவ்வளோ சம்பாத்தியம்னு நினச்சிருப்பாங்க, எவ்வளோ டாக்டராகி சாதாரணமான கோடீஸ்வரங்க. குடும்பம் 3 பிள்ளைகள் இல்லை, கருகி போனாங்கய்யா. ஏசப்பா நம்மளை எவ்வளோ நல்லா வச்சுருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஜோர நல்ல கைதட்டி நம்ம அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, ஈடு என்ன தருவேனா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்னை தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபைகளை நினைத்தா ஏசப்பா எவ்வளோ நல்லவரப்பா. அருமையானவர்களே, இப்பொழுது ஈசாக்குக்கு ஒரு குறை இருக்கிறது. அவருக்கு ஒரு குழந்தை இல்லை, 20 ஆண்டு காலமாக இல்லை. முதலாவது ஒரு ஜெபம் பண்ணுறார், தியானம் பண்ணுறாரு, நல்ல ஒரு மனைவியை கடவுள் கொடுத்தாரு. அவங்களாம் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்ந்தாங்க. அதுதான் நமக்கு வேணும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னா அது ஆண்டவருக்கு மகிமையாக, ஆண்டவருக்கென்று மகிமை செலுத்துறவளாக இருக்கணும். எனக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு, நான் ஆசீர்வாதம் என் மனைவி பிள்ளைங்க நல்லா இருங்க, நம்ம மூலயமா 4 பேர் நல்லது அடையணும். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுவோம் அல்லேலூயா. நம்ம ஒரு நல்லதை பண்ணணும். அவர் நல்லதை பண்ணுறாருல்ல, சோத்திரம். அவர் நல்லதை பண்ணுறதுனால தானே நம்ம நல்லா இருக்கோம். நாம் 4 பேருக்கு நல்லதை பண்ண, ஒரு சபைக்கு நல்லதை பண்ண, ஒரு ஊழியத்துக்கு நல்லதை பண்ண, ஒரு ஊழியத்துக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்ததுனால கெட்டா போயிட போகிறீங்க? கர்த்தருடைய பிள்ளை, ஒரு ஊழியத்துக்கு ஏதாவது செய்வோமே இல்லையா? ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம ஒரு பெரிய ஐக்கிய விருந்து பண்ணுற போகிறோம், கட்டுமான நிதி அஸ்திவாரம் போட போகிறோம். ஏதாவது ஒன்று பண்ணுவோமே, விட்டுருவாரா நம்மளை? இல்லை. அருமையானவர்களே,
தேவனுக்கு கொடுத்தவர்கள் ஒரு நாள் கெட்டு போவதில்லை. தேவனுடைய பணிக்கு கொடுக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும், சபைக்கு கொடுக்கணும். இது நம்முடைய மேலே விழுந்து நம்ம செய்ய 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 தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். ஆமென். சாலையில சொல்லு ஹல்லேலூயா. இரண்டாவது ஆசீர்வாதத்துக்காக அவர் ஜெபம் பண்றாரு. ஏசப்பா எனக்கு ஒரு வர வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு வர வேணும். கர்த்தருடைய பிள்ளை, கலங்கி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். ஹல்லேலூயா. இதுக்கு மேலே என்னையா வேணும்? அவன் கூட இருப்பான்றாரு. இப்போ இவங்களுக்கெல்லாம் செஞ்சுருக்கிறார் அற்புதம், இவங்களுக்கெல்லாம் நன்மையான ஈவு வரம் எல்லாம் அள்ளி கொடுத்துருக்கிறாரு ஏசப்பா. இப்போ யாருக்கு? ஈசாவுக்கு கொடுத்துருக்கிறாரு. நமக்கு நிறைய பேருக்கு கொடுத்துருக்கிறாரு, இன்னும் கொடுப்பாரு. ஆமென். சொல்ல ஹல்லேலூயா. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் என்னது தேவை இருக்குதோ. இப்போ ஒரு பிள்ளை 6 மாத பிள்ளை, 1 வயசு பிள்ளை, அப்பா அப்பா எனக்கு அப்போ வேணும். அப்போதுக்கு போய் கல்லை யாராவது கொடுப்பாங்களா? பிள்ளை கல். மீன் கேட்டா, முட்டையை கேட்டால் நிறைய வசலுங்க, மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாடான்னு ஆண்டவர் கேட்குறாரு. பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவங்களை கொடுக்க அறிந்திருக்கிறீர்களே, அப்படி போல பரமபிதானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையான இவங்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா சொல்லுவா. ஆண்டவர்கிட்ட நிறைய ஆசீர்வாதம் இருக்கியா? ஆண்டவர்கிட்ட நிறைய நம்ம வாங்கலாம், நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. அவருக்கு கீழ்ப்படிஞ்சால் மட்டும் போதும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, அடுத்த பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். 26ஆம் அதிகாரம் 2வது. இந்த இடத்துல அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க அது படிக்க போகிறோம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுவா. நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவே. கீழே சொல்கிறாரு, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. இப்போ கடவுள் நிபந்தனை வைக்கிறாரு. இப்போ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார், கடைசியில் அதில் நிபந்தனை இருக்குது. என்ன நிபந்தனை வைக்கிறாரு? ஏன் ஆண்டவர் அப்படி கொடுத்துட வேண்டியதானே? நிபந்தனை வைப்பார்ல. அருமையானவர்களே, ஒரு மனுஷன் ஒரு வேலையை கொடுக்குறாங்கன்னா, ஒரு போலீஸ் வேலையை கொடுக்குறாங்கன்னா அவங்க எப்படி பண்ணணும், ஒரு மிலிட்ரி வேலைக்கு பண்ணால் அவங்க என்னென்ன பண்ணணும், சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியணும்ல. சும்மா இந்த அப்பா வேலை செய், இதிலே பண்ணிடு அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு விட முடியுமா? அப்படி அது சரியாக வருமா? வராது. அப்போ ஒரு நிபந்தனை ஆண்டு வைக்கிறார். என்ன நிபந்தனை வைக்கிறாரு? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். அல்லேலூயா சொல்லுவோம். என்ன நடக்குது? நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவான், நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எனக்கு இந்த தருவேன், கொடுப்பேன் அப்படின்ற வார்த்தை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதானே வேணும். வழியிலே சொல்லுவோம். ஆண்டவர் தருவேன், இந்த தேசத்தை தருவேன். நீ என்ன எவ்வளோ இடங்க, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு கேட்குற, தருவேன். உனக்கு எவ்வளோ இடம் வேணும், தருவேன். எவ்வளோ வீட்டுக்கு பணம் கட்டுன்னு தருவேன். நீ ஜெபம் பண்ணு. வானத்திலேருந்து பொத்துன்னு போட மாட்டார், நீ ஜெபம் பண்ணணும். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது உன் தொழிலை ஆசீர்வதித்து கொடுப்பாரு.
உன் வேலையில் ஆசீர்வாதம் கொடுப்பார். உனக்கு எத்தனையோ வழிகளை நீ இப்போ இருக்கிற பிரச்சனையை காட்டில் உன்னை அதிகமான ஆசீர்வாதத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு அதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அருமையானவர்களே, தருவேன். ஈசாக்குக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் சொல்ல கர்வம் என்னுடைய எனக்கு கீழ்ப்படிப்பா. ஆண்டவர் நம்மிடத்தில் ஏதாவது ஒன்று சொன்னார்னா நம்ம கீழ்ப்படியணுமா வேண்டாமா? இல்லை, ஒரு அதிகாரிக்கு கீழ்ப்படினாலே வேலையை விட்டு நீக்கிடுவான் இல்லையா? நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், ஒரு அதிகாரி செய்யணும்னு சொன்னால் செய்யணும். இல்லை, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா அது அதிகாரத்தை, அது தேவனுக்கு எழுத்து நிற்பது. அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப விரும்புகிறேன் நான். அருமையானவர்களே, நாங்கள்லாம் எஸ்டேட்டில் கிட்டத்தட்ட 31 வருஷம் வேலை செஞ்சுருக்கிறோம். ஒரு சஸ்பெண்ட் நோட்டீஸ்னால வாங்கினதே கிடையாது. ஒரு இன்கொயரி கூட நான் போனது கிடையாதுயா. மேலே அதிகாரியில் தான் வேலை செஞ்சுருக்கிறோம். ஒரு எந்த விதமான அப்படி இப்படி ப்ராடு, எந்த ஒரு தவறான ரிசல்ட் எங்களுக்கு நான் என் வாழ்க்கையில் நடந்ததில்லை. ஏன்னா நாங்கள் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். சத்தமாக சொல்லுவோம். அல்லேலூயா. சூப்பர்வைசருக்கு கீழ்ப்படியணும். நம்முடைய மேனேஜர் துறை எத்தனையோ அதிகாரங்களாக இருக்குது. விஏ மேனேஜர் எத்தனையோ இருக்கிறாங்க. அப்போ அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படியலாம் எப்படி அதை கொண்டு போக முடியும் நிர்வாகத்தை? அருமையானவர்களே, ஒரு விதியை ஆண்டவர் வச்சிருக்கிறார்ல. நமக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை இப்படி போகணும் அப்படின்றத வச்சிருக்கிறார்ல. குதிரைக்கு லாடம் போட்டிருப்பாங்க. லாடம், அந்த லாடம் இல்லைன்னு வைங்களேன், அது வாட்டில் கண்டமணி போயிட்டு இருக்கும். ஏன்னா அந்த லாடம் போட்டால் தான் அந்த ஒரே பார்வையாக அந்த குதிரை இல்லைன்னா, அந்த குதிரைக்கு லாடம் போடாமல் வச்சோன்னா அது பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த லாடத்தை கரெக்டாக போட்டால் அது கரெக்டாக அது வழியே போயிட்டே அலையில சொல்லுவோம். அதுபோல் ஆண்டவர் சொல்கிறார் பேரத்தில், உன் கண்ணுக்கு கழிக்கம் போடு அப்படின்றாரு. குதிரைக்கு எப்படி லாடம் போடுறாங்களோ அதுபோல் நீ உன் கண்ணுக்கு கழிக்கம் போடு. பார்க்குறதெல்லாம் கண்ணு தான் முக்கியம். ஆனால் கண்ணை ரொம்ப காத்துக்கோ. சோத்துரும். கண்ணுனால தான் பாவமே உலகத்தில் மாதாம் ஏவாள் செஞ்சது அதுதான். இன்றைக்கு அதுதான். உன் கண்ணை கவனமாக வச்சுக்கோன்றார் ஆண்டவர். உன் கண் இடல் உண்டாக்கின கண்ணை பிடுங்கு, கை இடல் உண்டல்ல காலையில் பிடுங்கி போடுன்றார். ஏன்னா நீ 2 கண்ணுடையவனாய், 2 கால் உடையவனாய், 2 கை உடையவனாய் நீ எரிகிற நரகத்திலே தள்ளிப்படுவதை பார்க்கலாம். நீ ஒற்றை கண்ணனாய் நீ ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய கண்ணையும் நம்முடைய கையையும் நம்முடைய காலையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இல்லைனால் அங்கே அக்கினி அவியாமலும் புழு சாவாமலும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் யோசித்து நேற்று இரவில் உட்கார்ந்து அப்படியே யோசிக்கிறேன். ஏசுப்பா, பாதாளம்னு இருக்குதே, நரகம்னு இருக்குதேப்பா, இதுக்குள்ளே யாரும் போகக்கூடாது. அலையில சொல்லுவோம். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம கிராம ஒழியத்துக்கு போகிறோம். ஏசுப்பா, எத்தனை பேர் இன்றைக்கி இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை தெரியாமல் வாழ்கிறாங்க, பாவத்தில் வாழ்கிறாங்க. ஏசுப்பா அறியலையே, அவங்கெல்லாமே அறியணுமே. அழில சொல்லுவோம். செய்தியை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம மேல் விழுந்த கடமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய அழிவு வரப்போகுது, பெரிய ஆபத்து வரப்போகுது. நரகம் பாதாளன்றது லேசான இடம் கிடையாது. தெய்வ மக்களே, மணந்துருமே ஏசுப்பா, அவருக்காக வாழ்ந்துருவோம், அவருடைய கட்டளைகளை கை கொள்வோம். ஆபிரகாமும் அந்த ஈசாக்கை போல என்னுடைய விதிகளை, என்னுடைய கட்டளை, நீதி, நியாய பிரமாணங்களை நீ கை கொண்டு நட, இந்த தேசத்தில் உன்னை குடியிருக்க பண்ணுவேன். ஏசப்பா நம்மளை குடியிருப்பு பண்ணி நம்மளை ஆசீர்வதிக்க நன்மையான ஈவுகளை தர ஆயத்தமாக இருக்கிறார். அதுக்கு கீழ்ப்படிச்சு அப்படி கீழ்ப்படி அவர் ஒப்புக்கொண்டார். ஒப்புக்கொண்டு அப்படியே அவர் செய்கிறார். நடந்தது என்ன? அதே 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. 26ஆம் அதிகாரம். நல்ல கவனிங்க. முதலாவது ஒரு தியானம் பண்ணுறாரு. நல்ல மனைவி, நல்ல ஒரு வரம் கிடைக்குது. அந்த வரம் கிடைச்சாலும் அதுவும் 20 வருஷம் ஒரு ஆசீர்வாதம் பெண்டாக்கி போட்டார் ஆண்டவர். பழையபடி ஜெபம் பண்ணுறாரு. பழையபடினா என்றைக்கு 20 வருஷமாக ஜெபம் பண்ணுறாரு. நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு அப்படி விட்டுருவோம். தொடர்ந்து துதி செய் மனமேன்னு ஒரு பாட்டு கூட இருக்குது. தொடர்ந்து ஆண்டவரை துதிக்க துதிக்க தேவ ஆசீர்வாதம் நமக்கு வரும். அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்க, இந்த ஈசாக்குக்கு 2வது ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. முதல் ஆசீர்வாதம் வந்து மனைவி, 2வது ஆசீர்வாதம் குழந்தை, இப்போ 3வது ஆசீர்வாதம் சாப்பிடணும்ல, இல்லையா? சத்தமாக சொல்லுவோம். அல்லேலூயா. 3வது ஆசீர்வாதம் ஆகாரம் வேணும். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் உழைப்பு ரொம்ப முக்கியம். அருமையானவர்களே, நிறைய பேர் உழைக்காமல் சுற்றிட்டு இருக்கிற அலைவான்ல, அவங்கள கண்டாலே எனக்கு பிடிக்காது. பாருங்கள், நீ கிராமங்களில் நாங்கள் வேலை செஞ்ச இடத்துல கூட
எங்களுடைய வாழ்க்கையிலலாம் நாங்கள் லீவுன்னு போட்ட நாளே கிடையாது ஐயா. சத்தமாக சொல்ல அல்லேலூயா, சத்தமாக அல்லேலூயா சொல்ல அல்லேலூயா. லீவு போட்டு வீட்டுக்குள்ளே வந்து படுத்து தூங்குற வாழ்க்கையே நம்ம வாழ்க்கையில் கிடையாது. அதே மாதிரி ஏசப்பா எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு. படித்து முடித்த உடனே மூத்தவனும் இளையவனும் உடனே வேலை தான். மூத்தவங்களாம் 2 பையங்களும் அப்படி தான். உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன், என் மாதிரி என் பிள்ளை இருக்கிறாங்களேன்னு சந்தோஷப்படுவேன். அருமையானவர்களே, படித்து முடிச்சுட்டு ஒரு பையன் இருக்கிறான், படித்து முடித்து 6 வருஷம் ஆச்சு, இன்னும் வேலை இல்லாமல் இருக்கிறான். அந்த பையன் வந்திருக்கிறான், 6 வருஷம் ஆச்சுயா, 6 வருஷமாக வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். எப்போ நீ கிடைக்கிற வேலையாவது செய்டா. வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன், எத்தனை வருஷமாக தேடி? 6 வருஷம். கஷ்டமாக இருக்குது தேவ மக்களே. யாருமே சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளே, நீங்கள் சும்மா இருக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சும்மா இருங்க. கை தட்டுவோமா ஆண்டவருக்கு? சும்மா உழைக்கணுயா. நாங்களாம் சும்மா வரல, ஒரு ஊழியத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால தான் 31 வருஷம் விளைஞ்சிருக்கிறோம். சோம்பேறியாக சுகவீனம் இருந்தால் மாத்திரம்தான். உண்மையை சொல்கிறேன், ஒரு நாள் கூட நாங்கள் சும்மா வேஸ்ட்டு இருந்ததே கிடையாது. உழைக்கணும். எதுக்காக என்னுடைய தாயார் சொல்லுவாங்க, இந்த வேலை கஷ்டமாக இருக்குல்லடா, இன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் இருந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், எங்கள் நடந்ததே சொல்கிறேன். அது சொல்லும்போது வயசு எத்தனை தெரியுமா எனக்கு? 13 வயசுயா. 9 வயசுலேயே வேலைக்கு போயிட்டேன். எனக்கு 13ஆவது வயசில் ஒரு கடினமான வேலை எஸ்டேட்டில். அப்போ என் தாயார் சொல்லுவாங்க, இன்னைக்கு கஷ்டமாக இருக்குது. அம்மா சொல்லுவேன், கஷ்டமாக இருக்குமா அப்படிமே. அப்புறம் என் தாயார் சொல்லுவாங்க, நாளைக்கு ஒரு நாள் வீட்டில் இருந்துடுடா, பரவாயில்ல ரெஸ்ட் எடுத்துரு, மறுநாள் போகலாம் அப்படிவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இப்படி சொன்ன வார்த்தை, சரிம்மா இன்னைக்கு நீ வீட்டில் இருந்துருந்தேன், மறுநாள் நான் தானே போய் செய்யணும். அப்போ நான் செய்யாட்டா என்னை மாதிரி 100 மனுஷன் செய்யணும்ல, அள்ளியில் சொல்லுவோம். அந்த கஷ்டமான வேலையை நானே செய்யாட்டால் இன்னொரு தான் அதை செய்யணும்ல. அப்போ நான் செஞ்சா என்ன பாருங்கள், எப்படி யோசனையை கடவுள் அந்த 13 வயசில் எனக்கு கொடுத்தாரியா. அருமையான தேவ மக்களே, சோம்பேறியாக இருக்காதுங்க. என்ன போட்டிருக்கு? ஈசாக்கு, எல்லாம் சொல்லுவோம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அப்போ நம்ம விதைக்கணும்ல, விதைக்காமல் இருக்க முடியுமாயா? ஆண்டவருக்கு 1 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. காணிக்க சில பேர் ஆண்டவர்கிட்ட நிறைய நன்மை வாங்குவாங்க, ஆனால் செய்கிறதுக்கு மனசே இருக்காது. வீடு கட்டுவாங்க, குழந்தை கிடைக்கும், எல்லா ஆசீர்வாதம் நிற்கும். ஆண்டவருக்கு என்ன கொடுத்த அப்படின்னா ஆண்டவருக்கு செய்யணும். சத்தமா சொல்ல அல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். நம்ம விதைக்கணும். காணிக்க விதை தான், ஜெபம் என்பது விதை தான், வேலை உழைப்பு. விதைக்கணும்னா உழைக்கணும்ல, அலையில சொல்லுவோம், வேறு விஷயந்த உழைக்கணும், அதானே விதை. அருமையானவர்களே, கொடுப்பது விதை தான், வசனத்தை விதைப்பதும் விதை தான். வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டானா எப்படி? இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் சுவிசேஷ ஊழியத்துக்கு போவேன். சத்தமாக சொல்லுவோம் அல்லேலூயா, சத்தமாக சொல்லுவோம் அல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று செய்வோமே. எனக்கு எவ்வளோ ரத்தம் சிந்திருக்கிறாரு, எனக்காக கல்வாரி சிலுவையில் அவர் எவ்வளோ பாடுபட்டிருக்கிறார் ஐயா. நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், ஏசப்பா நான் சாகிற வரைக்கும் ஒளிஞ்சேன்னு ஏசப்பா. அலையில சொல்லுவேன் அல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஒரு நாள் கூட நான் இருந்துடக்கூடாது, நான் சாகிற வரைக்கும் இயேசுவை நான் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கணும், என் ஏசப்பா வார்த்தையை நான் சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அலையில சத்தமாக சொல்ல அல்லேலூயா. நம்மளோட ஊழியத்துக்கு ரிட்டையர்டே கிடையாது. இன்றைக்கி வேறு சபைகளெல்லாம் போதகரமாக சிஎஸ்சி, இந்த ஆர்சி, இது இசி, சில சபைகளெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் இருக்குது. எல்லா சபை ரிட்டையர்ட் இருக்குது. 60 வயசு 65 வயசு, அதுக்கடுத்து அவங்களுக்கு ஊழியம் இல்லை. நான் ஏசப்பாட்ட கேட்பேன், அந்த மாதிரி ஊழியெல்லாம் எனக்கு வேண்டாம் ஐயா. ஆமென் அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா. இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்ல, ஒரு போதும் அல்லேலூயா சொல்லுவோம் அல்லேலூயா. ஏன்னா என் இயேசு நல்லவரப்பா, உண்மை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இயேசுப்பா. ஏன்னா அந்த அவரை விட நல்லது நான் பார்க்கல. ஆமென். சத்தமாக சொல்லுவோம் அல்லேலூயா. இயேசுவை தவிர இந்த உலகத்தில் நல்லது ஏதாவது இருக்காயா? அவருக்கு நம்ம செய்ய வேண்டாமா? அவரை நம்ம விதைக்க வேண்டாமா? இயேசுவை விதைக்க வேண்டாமா? இந்தியாவில்
இந்த சென்னை பட்டணத்தில், கேரளா கொச்சினில் கிபி 52ஆம் ஆண்டு தோமா, ஏசப்பாவுடைய சீசனாகிய தோமா இந்தியாவிலே இயேசு என்கிற விதையை கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்கிற விதையை விதைத்த எல்லாம் வெள்ளைக்காரன், வந்து வெள்ளைக்காரன் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. இந்தியாவில் ஏசப்பா கூட வாழ்ந்த சீசன் தோமா முதலாக இயேசு என்கிற விதையை இந்தியாவில் விதைச்சதுனால தான் இந்த சபை. கைதட்டுவோம் ஆண்டவருக்கு. ஒவ்வொரு சபையும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபையும் அவங்களுடைய பிரயாசத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? விதைச்சது யாரு? தோமா சென்னையில் விதைச்சிருக்கிறார் ஐயா. இன்றைக்கி சென்னையில் எத்தனை சபை இருக்குது? இன்றைக்கி காலையெல்லாம் யோசித்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஏசப்பா, இந்த ஏரியாவில் எத்தனை சபை? சென்னையில் பொன்னேரியில் எத்தனை சபை? 50 சபை, மீஞ்சில் 60 சபை. அனுப்பப்பட்டுக்கு அங்கிட்டு பார்த்தா ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் அன்றைக்கி போய் சொன்னார், பாஸ்டர் இங்கே ஒரு சபை இருக்குது, இங்கே ஒரு சபை இருக்குது, அங்கே ஒரு சபை. இருக்கட்டியா, 10 பேருக்கு ஒரு தலைவன், 50 பேருக்கு ஒரு தலைவன், 100 பேருக்கு ஒரு தலைவன், 5000 பேருக்கு தலைவன். கர்த்தர் தானே வச்சிருக்காரு. அலையிலே சொல்லுவோம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சபைகள் நிரம்பி ஆங்காங்கே உலகம் முழுவதும் சபை இருக்கிறத பார்க்க. ஏசப்பா உம்முடைய தேசமாய் நிரம்புடும். அலையிலே சொல்லுவோம். இந்த இயேசு என்கிற விதையை விதைத்தது தோமா. அப்போ நாமளும் விதைக்கணும்ல ஏசப்பாவை. சத்தமாக சொல்லுவோம். அல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைக்காம சும்மா தூங்கி படுத்துக்கிட்டாரு, வேலைக்கு போகாமல் நிலத்தை உழாமல் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அறுக்க முடியாது. இப்போ அவர் விதைச்சதுனால எத்தனை மடங்கு அறுத்தாரு? எத்தனை மடங்கு அறுத்தாரு ஈசாக்கு? சத்தமாக சொல்லுங்க. எத்தனை மடங்கு? ஆமென். எத்தனை ஆச்சரியம்! 100. அப்போ என்னன்னா, ஒரு மூடை விதைச்சிருக்கிறாரு, அடுத்தது 100 மூடை. பாருங்க, ஆசீர்வாதம் வந்து கொட்டுதையா. பாருங்க, நன்மையான எந்த ஒரு ஈவும், எல்லாம் சொல்லுவோம், நன்மையான எந்த ஒரு ஈவும், பூரணமான எந்த ஒரு வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். என்ன இறங்கி வந்தது? ஈசாக்கு ஜெபம் பண்ணதுனால, பைபிளை தியானித்ததுனால. நீங்கள் பைபிள் எல்லாம் வீட்டில் தியானம் பண்ணுறீங்களா? நல்லா பையனை பாருங்கள். பைபிளெல்லாம் வீட்டில் படிக்கிறீங்களா? நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஈசாக்கு தியானம் பண்ணதில் நல்ல மனைவி, ஈசாக்கு தியானம் பண்ணதில் நல்ல குழந்தை, ஈசாக்கு தியானம் பண்ண அவருடைய வழியில் நடந்ததுனால இப்போ அந்த வித்தியாசத்தில் விதைக்கிறாரு. 100 மடங்கு ஆசீர்வாதம். 100 மடங்கு ஆசீர்வாதம்னா அவர் வீட்டில் பண கஷ்டம் வந்துச்சா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூழ்நிலையா? வறுமையா? கையில் பணமே இல்லை அப்படியா? இல்லையா? அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமாக சொல்லுவோம். அல்லேலூயா. நம்மளோட தர்த்தரம் மாறையா. ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா, நீதிமொழி புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது, நான் மனப்பாடமாக சொல்லி அந்த வசனம் என்ன இருக்குன்னா, 30ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரே 2 மனு உம்மிடத்தில் கேட்குறேன், எனக்கு தரித்திரமும் வேண்டாம் ஐஸ்வர்யமும் வேண்டாம். ஏன்னா தரித்திரப்படுனால திருடி ஒரு தேவனுடைய நாமத்தை நவீனாக்கிறாத படிக்கு. ஒருவேளை ஐஸ்வர்யம் இருந்தாலும் கர்த்தர் யாரா? சரி, பணம் நிறைய பேர் வந்து எங்கேப்பா கடவுள் அப்படிமா. பணக்காரன்ட்ட போய் சொல்லி பாருங்க, அவனுக்கு கடவுள் தேவையில்லை. ஏன்னா அவனுக்கு நரகம்தான் ரெடியாக இருக்குல்ல, அதனால் கடவுள் தேவையில்லை. கடவுள் தேவையில்லைன்னு எவன் சொல்லலாம், அவனுக்கு நரகம் இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், 2 மனு கேட்கிறேன், எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம் தரித்திரம் வேண்டாம். எல்லாரும் சொல்லுவான் என் படியை, எல்லாம் சொல்லுவாங்க என், சத்தமாக சொல்லுவாங்க என் படியை அளந்து போடும். ஆமே, அல்லேலூயா சொல்லுவோம். என் படினா என்னது? இந்த இன்னைக்குள்ள செலவு, இந்த வாரத்துக்குள்ள செலவு, ஏசப்பா இந்த மாதத்துக்குள்ள செலவு, இந்த வருடத்துக்குள்ள செலவு. அப்போ நம்ம இந்த பில்டிங்க்கு அஸ்திவாரம் போட போகிறோம், ஞானஸ்நான தொட்டி கட்டணும், ஒரு பார்க்கிங், ஒரு மண்டபம் மாதிரி அதை கட்டணும். நமக்கு அது பிரயோஜனம் எத்தனை லட்சம் ஆகுது தெரியாது. ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஏசப்பா அந்த படியை அளந்து போடுங்க. அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அஸ்திவாரம் போட போகிறோம். ஆனால் அதுக்குள்ளே தேவை இன்னும் வரல, செய்வார். சத்தமாக சொல்ல அல்லேலூயா. ஆண்டவரே அந்த படியை நீங்கள் அளந்து போடுங்க. யார் மூலமா எப்படியாவது கர்த்தர் போடுவார். அதுவும் பரத்துலேருந்து வர்றது தான். ஆமே சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். பரத்துலேருந்தையா?
ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்கிறது தான். என் படியை அளந்து போட்டு நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணணும் வீட்டில். ஏசப்பா நீதிமொழி புத்தகம் அந்த 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நினைக்கிறேன், 8, 7, 8, 9 இருக்கும். வீட்டில் போய் படித்து பாருங்கள். அந்த வசனத்தை கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா என் படியை அன்றாடி எனக்கு அளந்து போடுங்க. அந்த பரமண்டல ஜெபத்தில் பாருங்கள், அன்றொன்றுள்ள அப்பத்து இன்று எங்களுக்கு தாரும். அல்லையில சொல்லுவோம். 10 வருஷம் தலைமுறைக்கு கேட்டு புரோஜனம் இல்லைப்பா, அதுக்குள்ளேயும் போயிட்டேன்னா என்ன பண்ண போகிறேன்? அன்னன்னைக்கு கதையை நடத்துகிறாரா? உன்னும் உடுக்கவும் இருந்தால் அதே போதுமன்ற கடவுன்னு கூட இருக்குது பைபிளில். சத்தம் சொல்ல ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக இல்லாமல் நம்மளை வச்சிருக்கிறாரா? இன்னைக்கு நைட்டுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்றது யாராவது நம்ம இங்கே இருக்கிறோமா? கிடையாது. நம்மளை எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கேளுங்க, இன்னும் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு என்ன வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஐயா எனக்கு நல்ல வேலை வேணும் ஏசப்பா, நல்ல எனக்கு வருமானம் வேணும் ஏசப்பா. அப்போ அந்த வருமானத்தை கொடுத்துட்டாருன்னா அவருக்கு எதாவது கொடுக்கணும். நல்ல வருமானம் வந்து கொடுக்க வந்து பேங்கில் போய் சேர்த்து வச்சு அப்போ ஆண்டவருக்கு எதாவது பண்ணிவிட்டு அதையும் பண்ணு வேண்டான்னு இல்லை. ஒன்றுமே கொடுக்காம, கர்த்தருக்கு ஒன்றுமே கொடுக்காம நீ சேர்த்து வச்சா அது ஒரு நாள் குறைஞ்சிட்டே தான் வரும். கூடாது, ஆண்டவருக்கு கொடுக்கணும். சத்தமாக சொல்லுவோம் அல்லேலூயா, சொல்லுவோம் அல்லேலூயா. படியை அளந்து என்னை போசிங்க ஏசப்பா. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் 100 மடங்குயா, 100 மடங்கு. அங்கே வறுமையே இல்லை. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள அவங்க வந்துட்டாங்க தெரியுமா? நடந்தது என்ன தெரியுமா? இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பார்த்த உடனே அந்த பெலிஸ்தர் அவங்களுக்கு போராமல் வந்து இந்த ஈசாக்குக்கு இடையறை உண்டாக்குறாங்க, கஷ்டத்தை கொடுக்குறாங்க. ஆபிரகாம் வெட்டின துறவையெல்லாம் அவர்கள் தூர்த்து போட்டாங்க. அருமையானலை ஒவ்வொரு துறவாக வந்து வெட்டுறாங்க. வெட்ட 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 அவங்க அழிச்சிக்கிட்டே இருக்கிறான். ஒரு துறவை வெட்டுவாங்க, வந்து அழிச்சிருவான். அடுத்த துறவை போய் வெட்டுவார், அழிச்சிருவான். துன்பத்துக்கு மேலே துன்பம். அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படி நடந்திருக்கு. எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தினால தான் இந்த சபைக்கு கர்த்தர் இந்த பேரை கொடுத்து. என்ன பேர்? அந்த 26ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். பண்ணினார்கள். பின்பு நல்லா கவனிச்சிங்களா? இந்த சபைக்கு இந்த பேர் எப்படி வந்தது அப்படின்றது இந்த வசனம் தான். கைதட்டி ஆண்டவருக்கு ஜோராக நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு இடத்துலையுமே ஊழியத்தில் இடையூறுகள் தான், வேதனைகள் தான், கண்ணிகள் தான். கேரளாவில் ஊழியம் அருமையானது. சிவகாசியில் 2 இடத்துல ஊழியம், இங்கே வந்து ஊழியம். ஒவ்வொரு இடத்துலையுமே ஈசாக்கை துரத்திக்கிட்டே இருந்தாங்க. சத்தமாக சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் பார்த்தார். இப்போ ஒரு துறவை வெட்டுறாங்க பாருங்க. பின்பு அவிட விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு என்ன உண்டாக்கினாரு? இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் உங்களுக்கு இடம் உண்டாக்குவார்யா. கர்த்தர் இடம் உண்டாக்குவார். இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் அனுபவம் தான் இது. ஆகையினால தான் இந்த இடத்துக்கு ரகபோத் தேவ சபை. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஈசாக்கு அந்த தேசத்து ஈசாக்கு மேலே வந்த ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? கடவுள் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இடத்த உண்டாக்கி கொடுப்பாரையா. பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. சின்ன இடமா இருந்தாலும் ஒரு சின்ன ஆசீர்வாதம், சின்ன கிருபை. இயேசுவே எனக்கும் உதவி செய்யுங்கப்பா. முடியும், தேவன் செய்வார். தெய்வ பிள்ளையே, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கானான் தேசத்தையே கொடுத்தார. அல்லேலூயா சொல்லுவோம். நமக்கு ஏன் இடம் கொடுக்க மாட்டா? நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏன் படிப்பில் நல்ல ஒரு ஆசீர்வாதம் வராதுன்னு நினைக்கிறீங்களா? நமக்கு ஏன் நல்ல ஒரு வேலை, கூடின வேலை, சம்பளம் கிடைக்கும், ஒரு வேலையில் மாற்றம் வராதுன்னு நினைக்கிறீங்களா? தெய்வ பிள்ளைகளே, நமக்கு வேலை மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார். நமக்கு நல்ல வீடுகளை கட்டி கொடுப்பார். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுப்பார். சத்தமாக சொல்லுவோம் ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை நல்ல வேலைகளை தேவன் அமர்த்துவார். உன் பிள்ளைகள் நல்ல வசதியோடு வாழ்வார்கள். நீ தேவனுக்கு பயந்து மட்டும் இரு. கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவரை நோக்கி மட்டும் பார்.
எந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கிறார் என்று சொல்லி அதுக்கு என்ன பேரிட்டாங்க? ரெகோபோத். பாருங்க, இப்போ என்ன ஆச்சுன்னா, ஈசாக்கு போராமையினாலே உபத்திரப்படுத்தி அவரை கஷ்டப்படுத்தினார்கள். இப்போ பாருங்க, எல்லாரும் சொல்லுவோம், ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோட சமாதானமாவார்கள். பாருங்க, ஈசாக்க துரத்த கடைசியில் பாருங்க, இப்போ சமாதானத்துக்கு வராங்க யாரு? பெலிஸ்தியர்கள். யார் துரத்துனாங்களோ அவங்களே வந்து ஈசாக்கிட்ட உடன்படிக்கை செய்கிறாங்க. இந்த வசனத்தை படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அவங்க எந்த அளவுக்கு பகைவர்களை பகைவராக பார்க்கல. ஒருவன் உன் சத்துரு பசியாக இல்லை, அவனுக்கு ஆகாரம் கொடு, அழியில சொல்லுவோம். என்ன நடக்கு பாருங்க, அந்த 27ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம், அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணினோம் அப்படின்னு சொல்லி, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. 30ஆம் வசனம் யாரா படிங்க சத்தமா. பாருங்க, எந்த ஈசாக்குக்கு எதிரிகள் துரத்தினார்களோ, அவருடைய ஆசீர்வாதத்தை பறித்தார்களோ, அவருடைய கிணறுகளெல்லாம் தூர்த்து போட்டார்களோ, பாருங்க, வீட்டுக்கு வந்த மனிதனுக்கு என்ன செய்யணும்? சத்துரு. ஆனால் அவங்களுக்கு விருந்து பண்ணுறாயா. எவ்வளோ ஒரு நல்ல மனிதர்கள் பார்த்தீங்களா? சத்தமாக சொல்லுவோம், ஆலையிலே சொல்லுவோம். பாருங்க, பகைக்கிறவர்களுக்கு நீ நன்மை செய். அருமையான ஒன்று, யார் பகைக்கிறாங்களோ அவங்க கூட நீ அவனுக்கு நீ சத்துருவா நினைக்காத, அவங்களுக்கு விருந்து பண்ணியிருக்கிறாங்கல்ல. அருமையான உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கூட போட்டிருக்க. நம்ம சத்துருவை பகைச்சி விரோதமாக நினச்சி என்னத்தை கண்டோம்? வேண்டாம். அருமையான, நம்மளை நேசிப்போம், நம்மளை பகைக்கிறவர்களை நேசிப்போம், நம்முடைய சத்துருவுக்கு ஆகாரம் கொடுப்போம், நமக்கு எதிரியாக இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்வோம். சோத்திரம். அருமையான, நமக்கு யார் எதிரியாக இருக்கணும் அவங்களுக்கு நன்மை செஞ்சு பாருங்கள். அப்படி செஞ்சதுனால தான் ஏன் இந்த இடத்துல அந்த ஆலயம் கட்ட முடிஞ்சிச்சு. தெய்வ பிள்ளைகளே, இந்த இடத்துல எத்தனையோ பேர் நமக்கு விரோதமாக இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் எங்கள் மூலமாக ஒரு சில நன்மைகள் அவங்களுக்கு செய்யப்பட்டதுனால அவங்க உணர்ந்துட்டு, அடாடாடா இப்படியா, இவங்க இப்படிப்பட்ட ஆட்களா அப்படி சொல்லிட்டு எங்களோட சமாதானமானாங்க. ஐயா தெய்வ பிள்ளைகளே, அதுதான் உண்மை. சத்தமாக சொல்லுவோம், ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம், ஹல்லேலூயா. பாருங்க, விருந்து பண்ணினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அதுக்கு அடுத்த ஒரு வசனம் படிச்சிடுவோம். அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கு ஒரு ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்துக்கு போய்விட்டார்கள். அந்த 32ஆம் வசனமானுங்க, அந்நாளிலே தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எப்ப சத்துருவை நேசித்தார்களோ, எப்ப சத்துருவை பகைக்காம அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார்களோ, அவர்கள் துறவை வெட்டின போது தண்ணீர் கண்டோம். அந்நாளிலே, அன்னைக்கே நடக்குது அற்புதம். அன்பாட தெய்வ பிள்ளைகளே, நாம் எதிரிகளுக்கு நன்மை செய்வோம். சோத்திரம். அந்த ஈசாக்கை போல எந்த ஒரு நன்மையும், நன்மையான எந்த ஒரு ஈவும், பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அலையில சொல்லுவோம். இந்த ஈசாக்குக்கு தியானம் பண்ணதுனால நல்ல மனைவி, பிள்ளைகளாத நல்ல பிள்ளைகள், நல்ல வீடு. இப்போ விதைச்சு 100 மடங்கு ஆசீர்வாதம். வீட்டில் பணம் இல்லைன்றது இல்லை. சோத்திரம். கத்திரி இப்போ அவரை ஒவ்வொரு இடமா துரத்தினாங்க. இப்போ நல்ல இடத்த ஆண்டவர் கொடுத்துட்டாரு. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எத்தனை நல்ல, எவ்வளோ ஆசீர்வாதம் இதில் இருக்குன்னு பாருங்க. நல்ல இடத்த கொடுத்து ரெகோபோத் ஆண்டவர் உருவாக்கி கொடுத்துட்டாரு. இப்போ எதிரிகளுக்கு ஆகாரம் கொடுக்குறாரு. அங்கே தண்ணீர் வருது. இந்த வசனத்தெல்லாம், இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் எல்லாம் படிக்கணும். சத்தமாக சொல்லுவோம், ஹல்லேலூயா. இதெல்லாம் இந்த வசனத்தை படிச்சிட்டிங்கன்னா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். நீங்கள் மென்மேலும் நீங்கள் இந்த ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே வருவதாக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி இந்த ஒரு நிமிஷம் நாம் ஜெபித்து காணிக்க பாடல் பாடலாம். இப்போ கண்களை மூடி ஒரு நிமிஷம் இயேசுவை நோக்கி இந்த ஈசாக்குடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரணும்னா, ஆண்டவருடைய பிள்ளையை ஈசாக்கு எப்படி வேதத்தை தியானம் பண்ணினாரோ, பைபிளை தியானித்தாரோ, நாமும் ஆண்டவரை தியானம் பண்ணுவோம். மணிக்கணக்காக உட்கார்ந்து ஜெபத்தில் உட்காருவோம். சோத்திரம். நடந்தது என்ன? ஒரு அருமையான மனைவி, ஜெபம் பண்ணல, அருமையான ரெட்ட பையங்க.
ஜெபம் பண்ணனால என்ன? விதை விதைச்ச 100 மடங்கு ஆசீர்வாதம். இப்பொழுது அவங்க தண்ணீர் கண்டார்கள், இடம் உண்டாக்கினா ரெகொபோத் என்று பெயரிட்டார்கள். நல்ல பிதாவை, நன்றியோடு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. எங்கள் முற்பிதாவாகிய ஈசாக்கு எப்படி அவர்கள் தேவனை சார்ந்து அண்டி ஆண்டவரே உமக்கன்று வாழ்ந்து ஆண்டவரே அவர்கள் விதை விதைத்து எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்களப்பா. எத்தனை நன்மையான ஈவுகளை, நல்ல வரங்களை கர்த்தர் அவர்களுக்கு பெற்றது போல இயேசுப்பா, அந்த ஈசாக்குடைய ஆசீர்வாதம் எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருவதாக அப்படியே ஆசீர்வதிக்க வழி நடத்துங்க. ரட்சகர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.